Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஒரு நாட்டின் வளம் அதன் மக்கள். ஆனால் அந்த மக்கள் தொகை நாட்டின் வளங்களை விட வேகமாக அதிகரித்தால் என்ன நடக்கும்? பள்ளிகளில் இடப்பற்றாக்குறை, மருத்துவமனைகளில் சிகிச்சை வசதியின்மை, வேலைவாய்ப்பு பிரச்சினை என பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும். ஒரு குடும்பத்தின் கனவு, ஒரு குழந்தையின் எதிர்காலம் மற்றும் நாட்டின் வளர்ச்சி, இந்த மூன்றுக்கும் இடையில் இருக்கும் சமநிலைதான் தேசத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. ஆனால் வேகமாக அதிகரித்து வரும் மக்கள் தொகை பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறி உள்ளது. அதிகரிக்கும் மக்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவது அரசுக்கு பெரும் சவாலாக உள்ளது. பாகிஸ்தானின் மக்கள் தொகை வளர்ச்சி குறித்து அந்நாட்டு அரசு கவலை தெரிவித்துள்ள நிலையில் அதை சமாளிக்க தேசிய அளவிலான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழுவில் இராணுவ தலைமை தளபதி அசிம் முனிர் இணைந்துள்ளார். பொதுவாக பாதுகாப்பு விவகாரங்களில் முக்கிய பங்கு வகிக்கும் இராணுவம் தற்போது சமூக பிரச்சினையான மக்கள் தொகை விவகாரத்திலும் பங்கேற்கும் நிலை உருவாகியுள்ளது. ஒரு நாட்டில் மக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். குறிப்பாக கல்வி, மருத்துவ வசதி மேம்படுத்தப்பட வேண்டும். இல்லையெனில் மக்கள் தொகை வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான வாய்ப்பாக இல்லாமல் நிர்வாகத்திற்கான சவாலாக மாறிவிடும். பாகிஸ்தான் அரசு மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்த குடும்ப கட்டுப்பாடு, விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்து வருகிறது. ஆனால் மக்கள் தொகை என்பது வெறும் எண்ணிக்கை அல்ல, அது ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கை முறை, குழந்தையின் எதிர்காலம், நாட்டின் வளர்ச்சிப் பாதை என்பதை உணர்த்தும் மிகப்பெரிய சவாலாக நீடிக்கிறது. வளர்ந்து வரும் தலைமுறைக்கு தேவையான கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு ஆகியவற்றை உறுதி செய்வதே எந்த நாட்டுக்கும் முக்கியமான இலக்கு. அதற்கான திட்டமிடலே மக்கள் தொகை வளர்ச்சியை சமநிலைப்படுத்தும் முதல் படியாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக மக்கள் தொகை என்பது ஒரு நாட்டின் சுமையல்ல. அதை சீனாவைப் போல சரியான திட்டமிடலுடன் கையாளும் போது அதுவே நாட்டின் மிகப்பெரிய மனித வளமாக மாறும். பாகிஸ்தானின் இந்த முயற்சி மக்கள் தொகை சவாலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதே இனி கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.